ஃபேஸ்ல வந்து சிரிப்பே வராது. நம்ம என்னதான் சொன்னாலும் பேஷண்ட் வந்து சிரிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நைட்ல கூட எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் இருக்கிறது. இல்லைங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் போறது கூட எந்திரிக்க முடியல. ஃபுட் எடுத்து வாயில வைக்க கூட முடியல. கை நடுங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பார்க்கின்சன் கண்டிஷன் இருக்குன்னா எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம்? இப்போ நிறைய பேருக்கு இயர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ் ஒரு 35, 40 இயர்ஸ்லேயே வருதுங்க. இதுவும் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கண்டிஷன்ல நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமாக அந்த குரு மருந்துகள் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. அதனோட நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பூனைக்காளி அப்படின்ற ஒரு மெடிசன். இந்த பூனைக்காளி மூலிகையை ரெகுலரா நம்ம பயன்படுத்திட்டே வரலாம். இதனோட சில மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்க்கின்சன் டிசீஸ்ல வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க, நல்லா வாக் பண்றாங்க, கை நடுக்கம் எல்லாம் குறைஞ்சி நார்மலா இருக்காங்க அப்படின்னா இந்த மெடிசன் தான். அதாவது பூனைக்காளி விதை இருக்கு இல்லைங்களா, இந்த பொடியோட சில மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்குறோம்.